ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் அதாவது தேவனுடைய பாடுகளை குறித்து நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் பார்க்கிறோம், பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவர் பாடுபட்ட நாளை பார்க்கிறோம். இதை நாங்கள் பார்க்க போகிறது என்னென்று கேட்டால், முதலாவது நாங்கள் ஆண்டவர் எப்படியாய் பாடுகளுக்கு கொண்டு போகப்படுகிறார், அதற்கப்புறம் அவர் என்ன பாடுபடுகிறார் என்பதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது நான் உங்களுக்கு எடுத்த வசனம் என்னென்று கேட்டால், ஏசாயா 53 எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் பாடுகளை தியானிப்போம். நாங்கள் ஆண்டவர் பட்ட பாடுகள் எல்லாம் சிலுவையின் மரணம் எங்களுக்கு பாடுகள்தான். ஆண்டவருடைய 7 தியானிப்புகளும் தியானிக்கிறதும் அவர் பட்ட பாடுகளில் தான். அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போனதும் எங்களுக்காகத்தான், வேறு யாருக்காக சுமக்கவில்லை. எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் இந்த தேசத்து மக்களுக்காக தான் அவர் சுமந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53:2 இருந்து நாங்கள் பார்ப்போம். கிளைகளைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கின்ற வேரைப் போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்போ அவரை பார்க்கும்போது நாங்கள் அவரை விரும்பத்தக்கதான ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஏனென்று கேட்டால், அவ்வளவுக்கு ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை சுமந்திருக்கிறார். பாருங்கள், இவ்வளவு அடி, எவ்வளவு காயங்கள், உழுத நிலம் போலே ஆனதென்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் முக்கியமாக நாங்கள் இதை தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், இதிலிருந்து தான் எங்களுடைய தியானிப்புகள் போக வேணும். ஏனென்றால் உழுத நிலத்தை போலே ஆனார் அவர். அவருக்கு அழகு இருந்தது, சௌந்தரியம் இருந்தது. ஆனால் எங்களுக்காக அவருடைய அழகும் சௌந்தரியமும் எல்லாம் போய்விட்டது. எல்லாம் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பிதாவே தன்னுடைய முகத்தை மறைத்தார் என்று பார்க்கிறோம். அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் போய்விட்டார். யாருக்காக? எங்களுக்காக. யாரும் நாங்கள் இந்த நாளில் நினைக்கிறோமா, ஆண்டவர் எனக்காக, என் பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய நோய்களுக்காக மரித்தார், என்னுடைய அக்கிரம சிந்திகளுக்காக மரித்தார் என்று நாங்கள் அதை தியானிக்கிறோமா? இப்போ நாங்கள் ஆண்டவர் பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கிறோம். யாருக்காக பட்டார் என்பதை நாங்கள் தியானிக்கிறோம். ஏனென்றால் அவர் கடவுள். அவள் மனுஷ ரூபத்திலே அவர் பட்ட பாடுகள். இன்றைக்கு நாங்கள் ஒரு சின்ன காயம் என்றாலோ அல்ல ஒரு சின்ன சண்டை என்றானோ அதை எங்களால் பொறுக்க முடியுதில்லை, வேதனை தாங்க முடியுதில்லை. ஆனால் அவ்வளவு வேதனையும் அவ்வளவு சோதனையும் அவர் தாங்கினார் என்று பார்க்கிறோம். அவருக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய முகம் இருந்தது கிடையாதோ. அவருக்கு உழுத நிலம் போலே ஆனதென்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இங்கே பார்க்கிறோம், மனுஷர்களாலே அவர் எப்படின்னா மனுஷர்களாலே அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷராலே புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடுகள் அனுபவித்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அப்போ பாருங்க, எங்களுடைய முகத்தை எப்படி மறைத்தோம் என்று பார்க்கிறோம். உயிர்த்த ஞாயிறு பார்த்தோம் இல்லையா? ஓசன்னாண்டு பாடின சனங்கள்லாம் அவருக்கு முகத்தை மறைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அவரை புறக்கணித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நாங்கள் அவரை இப்போ இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் புறக்கணிக்கிறோம்? உண்மையிலேயே ஆண்டவரை நாங்கள் நேசிக்கிறோமா? ஆண்டவர் மேலே அன்பு வைத்திருக்கிறோமா? அந்த அன்பு ஆண்டவருக்குள்ள வைத்திருத்தோமானால் நாங்கள் உண்மையிலேயே ஒரு சரியான விதத்தில் மனம் திரும்புவோம், சரியான விதத்தில் பரிசுத்தமாக இருப்போம். எங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்போம். ஏனென்று கேட்டால், நாங்கள் பார்க்கிறோம் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் என்னடா, எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காயும் உங்கள் பிள்ளைகளுக்காயும் அழுங்க. ஏன்டா, எங்களுக்காகத்தானே அவர் வந்தார். ஏன் நீங்கள் அவருக்காக அழுகிறீங்க? தியானிப்பு இல்லாமல் ஆண்டவர் எங்களுக்காகத்தான் அவர் பாடுபட்டார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையும் போது அவருடைய மனம் எவ்வளவுக்கு பூரிப்படையும் என்று பார்க்கிறோம். என்று கேட்டால், ஒரு ஆத்துமாவை மனம் திருப்புவது பல்லோராட்சியத்தில் கழிவுறுது. ஒரு பாவியை மனம் திருப்பினா பல்லோராட்சியம் கழிவுறுது. இப்போ இங்கே பார்க்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனாலே அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம்.
இப்போ எங்களுக்காக என்று நினைக்கல. அவர் தேவன் அனுப்பிவிட்டார், அவர் தேவனுக்காக பாடுபட்டார், அவர் தேவனுக்காகத்தான் எல்லாம் செய்தார் என்று நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கு சில பேர் அப்படித்தான் நினைப்போம். ஏன்னாண்டு கேட்டால் அவையல் இவியலை பார்ப்போம் இல்லையே, தேவனை பார்க்க மாட்டோம். நாங்கள் தேவனை பார்த்து தேவன் எனக்காக பாடுபட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று நினைப்போமா இருந்தால் தேவன் பக்கமாக எங்களுடைய நினைவுகள் எல்லாம் சிந்தனைகள் எல்லாம் திரும்பும். அப்படி நாங்கள் நினைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமடைகிறோம். யாருடைய தழும்புகளினாலே குணமடைகிறோம்? ஆண்டவருடைய தழும்புகளினாலே குணமடைகிறோம். யாருக்காக பாயப்பட்டார், யாருக்காக நொறுக்கப்பட்டார், யாருக்காக அடிக்கப்பட்டார்? இன்றைக்கு நாங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நாங்கள் செய்த பாவங்களுக்கு பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி என்று சொல்லி நாங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் பராக்களையும் பலியிடுகிறதை பார்க்கிறோம். புண்ணிய ஸ்தலங்களில் போய் பாவங்களுக்காக போய் என்ன செய்கிறோம்டா, புண்ணியம் செய்து அங்கே தண்ணியில் கழுவப்படுகிறோம். ஆனால் அதெல்லாம் பிதாவானவர் அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் செய்ததையெல்லாம் செய்ய விடல. அவர் ஒரே பேரான தன்னுடைய குமாரனை, தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை மரியாளின் வயிற்றிலே அனுப்பி ஒரு மனுஷரூபம் எடுத்து வந்து உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய மீறுதலுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக அவர் ஒருவராய், ஏனென்ற ஆடு மாடுகள் பலியிடக்கூடாதென்று அவர் தானே தன்னை பலியிட்டார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் எங்களுக்கு இந்த பூமிக்கு வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோம், ஆனால் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். அறிந்திருக்கிறோம் இயேசுவை யாரென்று அறிந்திருக்கிறோம், இயேசு யாரென்று புரிந்திருக்கிறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் கடவுள் என்பதை மறந்து விடுகிறோம். அவர் எங்களை மன்னிக்க வந்த தெய்வம் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். இன்றைக்கு அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். தேவனை அறியாதவர்கள், தேவனை அறியாதவன் அவனுக்கு ஒரு அடி, தேவனை அறிந்தவனுக்கு பல அடி. அப்போ தேவனை அறியாதவன் அறிந்து கொள்ள வேணுமென்றதுக்காகத்தான் எங்களை பிடித்து கொண்டார் அவர். அப்போ நாங்கள் எப்படியாக மற்றவர்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேணும்? இன்றைக்கு சில வேளைகளில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க மதங்களை சாதிக்கிறோம் என்று. ஆண்டவர் மதத்தை சாதிக்க வரையில் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வந்தவர். உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய சாபங்கள், நீங்கள் செய்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் உங்கள் பிள்ளைகளை சுமரக்கூடாது, உங்கள் பிள்ளைகளை தாக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் பரலோகத்துக்குள்ளே வர வேணும், உங்கள் பிள்ளைகள் பாவத்திலே விழக்கூடாது என்று சொல்லித்தான் அவர் தன்னைத்தானே ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்க இந்த பூமிக்கு வந்தாரே ஒழிய ஒரு மதத்தையோ மார்க்கத்தையோ ஒரு மதத்தை சாதிக்க வரையில் ஒரு மார்க்கத்தை அவர் உண்டு பண்ண வந்தார். எங்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை உண்டு பண்ண வந்தார். நீங்கள் மதத்தை வச்சு நீங்கள் ஒன்றையும் செய்ய முடியாது. மதமாக பாவத்தை செய்ய வைக்குது இல்லையே. உங்களுடைய மாம்ச சிந்தை தான் பாவத்தை செய்ய வைக்குது. அந்த பாவத்தை செய்து போட்டு போய் நாங்கள் என்ன செய்கிறோம்? சரியான விதத்தில் அந்த பாவத்துக்கு ஏற்ற இதுகள் செய்கிறது இல்லை. ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கறது இல்லை, ஆண்டவரை அறிகிறதில்லை, வேதத்தை வாசிக்கிறதில்லை, தியானம் பண்ணுகிறதில்லை, விட்டு விடுகிறதில்லை, விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டு விடுகிறதில்லை. இன்றைக்கு சில பேர் கேட்குறாங்க பாவம் என்றால் என்னண்டு. பாவம் என்றால் எல்லாம் பாவம் தான். குடிக்கிறது பாவம், பெச்சாரம் பாவம், பொய் சொல்கிறது பாவம், களவெடுக்கிறது பாவம், கொள்ளையடிக்கிறது பாவம், கொலை செய்கிறது பாவம், அநேக பாவங்கள் இருக்கிறது. பாவங்களை குறித்து சொன்னால் பாவங்கள் சின்ன சின்ன பாவமும் இருக்கிறது, பெரிய பெரிய பாவங்களும் இருக்கிறது. ஆனால் அது எல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஆடு மாடுகள் பலியிட்டா போல அது உங்களோட பாவங்கள் எல்லாம் போகுமெண்டல்ல. ஆண்டவர் மன்னிக்க வேணும். உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற தேவன் மன்னிக்க வேணும். ஏனென்று கேட்டால் உங்களுக்கு ஒரு இடத்தை அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்துக்க. நீங்கள் மரித்தால் எங்கே போவீங்கன்னு தெரிய வேணும். நான் மரித்தால் எங்கே போவேன். அப்போ அதற்காகத்தான் நீங்கள் மரித்தால் தன்னிடத்திலே வந்து சேர வேணும். இந்த ஆவி தன்னிடத்திலே வந்து சேர வேணுமென்றதுக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்து உங்களுடைய பாவங்களை எல்லாம், உங்கள் பிள்ளைகள் செய்கிற அக்கிரமங்கள், நீங்கள் செய்கிற அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் என்று பார்க்கிறோம். மார்க்கத்தை கொண்டு வர ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தாரே ஒழிய ஒரு மதத்தை அவர் கொண்டு வர இல்லை. நாங்கள் மதத்தை சாதிக்கிறதுக்காக யாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறதும் இல்லை. சுவிசேஷம் என்றது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் கட்டப்படும் போது நாளுக்கு நாளாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. மனம் திரும்புறீங்க. அதுக்காகத்தான் இந்த வேதம்.
பைபிளை வாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம் என்னென்று கேட்டால், நம்முடைய மீறுதலின் நிமித்தம், நம்முடைய நிமிறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் என்ன செய்தார்? நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். யாருக்காக? எங்களுக்காக. அப்போ நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை அவர் தோளின் மேலே சுமந்தார். எங்களை நீதிமான்களாய் மாற்ற, எங்களை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்ற. இன்றைக்கு யார் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள், பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள், குடும்பம் ரெண்டாக போகிறது. காரணம் என்ன? சமாதானம் இல்லாதது காரணம் என்ன? ஆண்டவரை நான் தெய்வமாக ஏற்றுக்கொண்டாத்தான் அதுக்குள்ள சமாதானம் வரும். அப்போ சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேலே வந்தது. அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமடைகிறோம். அடிக்கப்பட்டு காயப்பட்டு அந்த தழும்புகளினாலே குணமடைகிறோம். நாங்கள் அநேகரை குணப்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். மத்தையிலிருந்து மார்க்கு, லூக்கா, ஜோ எங்குமே பார்க்கிறோமே நாங்கள். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழப்பண்ணினார். அப்போ நாங்கள் எப்படி இருந்தோமாம்? நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி போனவர்கள், வழி தப்பி திசை தெரியாமல் போனவர்கள், பாவமண்டா என்னென்று தெரியாமல் பச்சை தண்ணி போல குடித்தவர்கள், ஆண்டவரை அறியாத தன்மையில், அறியாத காலத்தில் செய்கிற பாவத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றா பாவமண்டங்களுக்கு உணர்த்துவிக்கிறார் இல்லையா? இன்னொரு நரசரை கொண்டு வந்து வச்சு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? வழி தப்பி திரிந்த ஆடுகளைப் போல திரிந்தோம். ஆண்டவர் எங்களுக்காக என்ன செய்தாராம்? கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமங்களையும் அவர் மேலே சுமந்தார். எல்லோருடைய அக்கிரமங்களையும், உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் தேடுகிறோம். அவர் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல தன்னை மயிர் தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடுகிற ஆட்டைப் போல அவர் தம்முடைய வாயை திறக்காதிருந்தார். அப்போ பாருங்க என்னண்டு, அடிக்கப்பட்ட ஆட்டை போல கொண்டு போகிறாங்க. ஒரு ஆட்டை பலியிடுகிறதுக்கு எப்படி கொண்டு போவாங்க? கட்டிட்டு. ஆனால் அவர் வாய் திறக்க இல்லை. பாருங்க, வாய் திறந்து நீ என்ன இங்கே கொண்டு போறீங்க? இல்லை, தீர்க்க தரிசனம் நிறைவேற போகணும். ஜனங்களுக்காக பாடுபட்டார், ஜனங்களுக்காக துக்கப்பட்டார், ஜனங்களுக்காக தான் எல்லாம் ஜனங்களுக்கு தான் அவர் செய்தாரே. இடுக்கங்களிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். யாருடைய மீறுதலின் நிமித்தம்? ஜனங்களுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவும் இல்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் கொடுமை செய்ய இல்லை, நீங்கள் கொடுமை செய்தீங்க. அவர் வஞ்சனையாக நடக்க இல்லை, நீங்கள் வஞ்சனை செய்தீங்க. நீங்கள் கொலை செய்கிறீங்க, நீங்கள் அக்கிரமம் செய்கிறீங்க, நீங்கள் பாவம் செய்தீங்க. அப்போ அவர் என்ன செய்தாராம்? இது எல்லாம் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டை போல நமக்காக அவர் சுமந்தார் என்று பார்க்குறோம். ஒரு தகப்பனை போல எங்களை தோளில் சுமந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் என்ன செய்யணுமா? இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் தியானித்து ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், லூக்கா 23 பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், லூக்கா 23 பார்க்கிறோம். அவரை 23:33 பார்க்குறோம். கபலாஸ்தலம் என்று சொல்லப்படும் இடத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்திலே ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்திலே ஒரு குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர் பாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருடைய உடம்பு ஃபுல்லாக அவருடைய சதையெல்லாம் உழுத நிலம் போலே ஆயிற்று என்று பார்க்கிறோம். அப்பொழுது கூட அவர் சிலுவையில் இருந்து கொண்டு
தன்னுடைய தாயையும் பார்த்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மரியாள் தன்னுடைய மகனுடைய காலடிக்கு கிளியே நிற்கிறாள். தன்னுடைய தாயை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. இதோ மரியாளை பார்த்து சொல்கிறார், அப்பொழுது இயேசு சிலுவையில் அறையப்பட்டாண்டு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று தேவன் சொல்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், வேதபாரர்களும் அதுக்குள்ளே இருக்கிறார்கள், பரிசேயர்களும் இருக்கிறார்கள், சதுசேயர்களும் இருக்கிறார்கள், அறியாமல் செய்கிறார்கள். அப்போ ஆண்டவர் பாருங்க, கல்வனையும் மன்னிச்ச தேவன், காட்டி கொடுத்த கல்வனையும் மன்னித்த தேவன் தான். யூதாசை மன்னிக்க இல்லையா, மன்னிச்சவரா? அப்போ காட்டி கல்வனையும் மன்னித்த தேவன் தானே. கல்வன் வலது பக்கத்திலே ஒருத்தன், இடது பக்கத்திலே ஒருத்தன் இருக்கிறான் இல்லையா, அவனையும் தேவன் மன்னித்தவர் தானே. எங்களை அப்போ இப்படியா மன்னிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, காட்டி கொடுத்த யூதாசை மன்னிக்கிறாரு, கல்வனை மன்னிக்கிறாரு, மறுதளித்த கல்வனை மன்னிக்கிறாரு. அவன் சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறான் என்னன்னு கேட்டால், இவர் குற்றம் செய்தவர், அவன் குற்றம் செய்தவர் என்று அவன் தேவனை மறுதளிக்கிறான். இங்கால பார்க்குறோம், அவர் தாகாத ஒன்றும் செய்ய இல்லை என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. நாங்கள் தியானிக்கும் போது, ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் தியானிக்கும் போது பார்ப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். போர்ச்சவர் அழைத்து சேர்ந்து அவருக்கு காடிகை கொடுத்தார்கள். அப்போ பாருங்கள், இவ்வளவு துக்கம் நிறைந்தவராய் அனுபவிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். லூக்கா 23:37 நாங்கள் பார்ப்போம். இங்கே பார்க்கிறோம் என்னென்னா, நீர் யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கர், லத்தீன், எபிரேயர் எழுத்துக்களிலே எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றைய சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று அவரை இகழ்ந்தார்கள். மற்றவன் அவரை நோக்கி இகழ்ந்தான். தேவனுக்கு இகழ்கிறதும் மறுதளிப்பும் ஒன்றுதான். அப்போ இகழ்ந்தார்கள். மற்றவர்கள் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குள்ளாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம், இவரோ தாகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவரை கடிந்து கொண்டான். அவனை கடிந்து கொண்டான் பாருங்க ஒருத்தன். அவனை கடிந்து கொண்டான். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அப்போ பாருங்க, அந்த கள்ளன் ஒருத்தன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், தேவனுக்கு விரோதமாக பேசுகிறான். ஒருத்தன் என்ன செய்கிறான், அவர் தாகாத ஒன்றும் செய்யலையேன்னு சொல்லி போட்டும் விட இல்லை. அவன் உடனே கேட்குறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நினைவு கூறும், அடியேனையும் நினைவு கூறும் என்று சொல்கிறான். அப்போ அடியேனை நினைவு கூறும் என்று இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசிலே இருப்பாய் என்று சொல்கிறான். அப்போ இன்றைக்கு நீ என்னுடைய பரதேசியில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நாங்கள் பார்க்கிறோம், இயேசு பாருங்க, சிலுவையில் இருந்து கொண்டே தன்னுடைய தாயாரை பார்க்குறாருங்க. தாயாரை பார்த்து அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய சகோதரியும் கிளியோப்பா மரியாளும் மதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்த நேரமே முதல் சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு தேவன் பாருங்க எப்படியாய்
எப்படிப்பட்ட தேவனாக இருந்தாலும் ஒரு தன்னுடைய தாயை கனம் பண்ணுறாருங்க. இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுகிறோம். நீங்கள் இலங்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பண்டிகந்தாழ்வில், யாழ்ப்பாணத்தில் பண்டிகந்தாழ்வில் ஒரு தாயை மகளும் மருமகனுமா சேர்ந்து கொலை செய்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், கடைசி காலத்துக்குள்ளே நிற்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தாயை கனம் பண்ண வேணும். என்னென்னு கேட்டால் இந்த கனம் பண்ணதலை அவரே காண்பித்திருக்கிறார். சிலுவையில் இருந்து கொண்டே தன் தாயை இன்னொரு சீசன் இடத்துல அவர் அர்ப்பணிக்கிறார். என்னண்டா, இதோ உன் தாய், இதோ உன் மகனண்டு அர்ப்பணிக்கிறார். அப்போ அந்த சீசன் அவ ஏற்றுக்கொள்கிறான் பாருங்க. அப்போ அந்த சிலுவையின் மரணம் எங்களுக்கு எந்த காரியங்களை எல்லாம் கொண்டு வருகிறது பாருங்கள். அந்த சிலுவையின் மரணம் எங்கள் பாவங்களை நோக்கி பார்த்து எங்கள் பாவங்களை மறக்க வைக்குது. நாங்கள் செய்கிற அநியாயங்கள் அக்கிரமங்களை மறக்க வைக்குது. நாங்கள் சமாதானமற்ற நிலையில் இருக்கும்போது அது சமாதானமற்ற நிலைகளை வெறுக்க வைக்குது. நாங்கள் சமாதானமாக இருக்க வைக்குது. அன்பில்லாதவங்களுக்குள்ள அன்பை கொடுக்குது. ஏன்னு கேட்டால் அவர் ஆழம் அகலம் இல்லாத அன்பைத்தான் அந்த சிலுவையிலே காண்பிக்கிறார், 2 கையையும் விரித்து. அப்போ அந்த அன்பை வெளிப்படுத்துது. மற்றது நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், ஒரு தாயை கனம் பண்ணுது. ஒரு தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுது. அப்போ அந்த சிலுவையின் அன்பு எங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமான ஜனங்களாய் நடக்கப்பட வேண்டும். என்னென்று கேட்டால், இந்த பாடுகளை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் தான் நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் தான் தியானிக்கிறோம். ஆனால் அதன்படி நாங்கள் தியானித்து நடக்கிறோமாண்டாதான் பார்க்க வேண்டும். நாங்கள் வாசிக்கலாம், எல்லாம் இதண்டலாம், எல்லாத்திலையும் தேவன் எப்படியாய் தன்னை அர்ப்பணித்தாரோ அந்த அர்ப்பணிப்பு எங்களுக்குள்ளேயும் இருக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு எங்களுக்குள்ள இல்லை என்று சொன்னால் நாங்கள் வீணாக வேதத்தை வாசித்து வேதத்தின்படி நடக்காமல் நாங்கள் இருப்போமாயிருந்தால் தியானிச்சும் பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் சும்மா ஏதோ பெரிய வெள்ளிக்கிழமை தியானிக்கிறோம், பெரிய வெள்ளிக்கிழமையோடைய முடிக்கிறோம் இல்லையா? மார்க்கு 15:34 பார்ப்போம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லபோ லபோ சமாத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அப்போ அதற்கு என்னவாம்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? இப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இவன் எலியாவை கூப்பிட்றான் என்று சொல்கிறாங்க. ஓடி போய் காடியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், யோவான் 19 பார்க்குறோம். யோவான் 19:25 பார்க்குறோம். சரி, யோவான் 19:27 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவாலயத்தில் தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அப்போ தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறாரு. அப்போ எந்த தாகம் கொண்டார் என்று பார்க்கிறோம்? ஆத்தும தாகம் கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா, தேவ வாக்கியம் நிறைவேறிட்டுது. அவர் தன்னுடைய ஆத்துமாக்களை தான் நிறைவேற்றி முடித்துட்டாருங்க. ஏனென்று கேட்டால் அங்கே யோவானில் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும், எனக்கு வேறு ஆடுகளும் உண்டு. அவர் சொல்லியிருக்கிறார், பிதாவே நீர் தந்ததை நான் நிறைவேற்றி முடித்தேன். என்னென்று கேட்டால் நிறைவேற்றி முடித்து விட்டார். இனி இப்போ தாகம் இனி யாருக்குள்ள இருக்குதாம்? இன்னும் ஆத்தும தாகத்தை வச்சபடியால் அந்த 12 அப்போஸ்தலர்களுக்களையும் அந்த ஆத்தும தாகத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். நான் போகிறது நல்லது, நான் போனால் அவங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார் இல்லையா? அந்த தேற்றரவாளன் நமக்குள்ள அதே ஆத்தும தாகத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த தாகத்தோடு தான் அவர் போயிருக்கிறார். தாகமாக இருக்கிறேன். அப்போ அந்த தாகத்தை நாங்கள் தீர்க்க வேண்டும். ஆண்டவருடைய தாகத்தை நாங்கள் தீர்க்கிறதுக்கு ஆத்தும தாகம் விலையேற பெற்றது. அப்போ அந்த தாகத்தை நாங்கள் தீர்க்க வேணும். ஆண்டவருடைய தாகம் என்ன? ஆத்துமாக்கள்.
அதனால தான் அவர் சொன்னார் என்னென்னு கேட்டால், பூமி எங்கிலும் போய் சகல ஜனங்களையும் சீசர்களாய் மாற்றுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானத்தை கொடுங்களேன். அப்போ அந்த ஆத்துமதாகம் கொண்டவர்களாய் நாங்கள் இருக்க வேணும். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே துவைத்து ஈசோப் தண்டிலே மாட்டி அவர் வாயிலிடத்திலே நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு பாருங்க, அப்போ ஆண்டவர் வாங்கின பின்பு எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறாரு. எங்கே? இது ஜோவானில் சொல்கிறாரு, எல்லாம் முடிந்தது. இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், மத்தேயு 27 27 இங்கே பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லபோ சமோத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காரானை எடுத்து காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலின் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். மற்றவர்களோ, பொறு, இவன் எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்து பூமியெங்கும் அதிர்ந்து கண்மலையும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்து நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் எழுந்திருந்தது. அப்போ நாங்கள் இங்கே பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், அவர் ஆவியை விடும்போது, ஆண்டவருடைய ஆவியை விடும்போது கூட அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலைகள் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய காரியங்களில் நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், யாருக்காக? இனி எந்த காரியத்திலும் தேவன் அவர் ஆடு பலி, கோழி பலி, மாடு பலிகளை வைக்க சொல்ல இல்லை. தேவாலயத்தில் கொண்டு வந்து ஆட்டை பலியிடுங்க, கோழியை பலியிடுங்கன்னு சொல்லல, தன்னைத்தானே பலியாக்கிட்டு போனாருங்க. மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்திருக்கிறார் எங்களை. மகா பரிசுத்த திருச்சமூகத்துக்குள்ளே எங்களை நுழைய வைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆத்துமதாகம் கொண்டவர்களாக இருக்கணும். நாங்கள் பார்க்கிறோம் என்னென்னு கேட்டால், குமாரன் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடம்பு சரீரம் முழுவதும் உழுத நிலம் போல ஆகிட்டுது. ஆண்டவரை பிதாவே என்று கூப்பிடுவதற்கும் பிதாவானவர் மகனை பார்க்கறதுக்கு கூட விருப்பம் இல்லாமல் போயிட்டு, என்னென்னு கேட்டால் முகத்தை திருப்பினார். என்னென்னு கேட்டால் அவ்வளவுக்கு கொடூரமான காரியங்கள் பார்க்க முடியல. அவ்வளவு பாவத்தை சுமந்திருக்கிறார் இல்லையா? பாவத்தை கண்ணோக்கி பாராத சுத்த கண்ணன் அல்லவா? அப்போ நாங்கள் இப்போ தியானிக்கிறோம். 7 தியானிப்பு, 7 இதெல்லாம் இதில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய சிலுவையின் பாடுகள் எல்லாம் தியானிப்பு தான். அதாவது ஏசாயா 53 பார்த்தீங்கன்னா முழுக்க தியானிக்க வேண்டிய நாங்கள். ஆண்டவர் பிடிபடுறதுல இருந்து, ஆண்டவரை கொண்டு போய் சிலுவையில் அறையிறதிலிருந்து, ஆண்டவர் பேசுறதுல இருந்து, ஆண்டவர் செய்த சகல காரியங்கள்லையும் இருந்து நாங்கள் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதெல்லாம் யாருக்காக? எங்களுக்காக, எங்கள் பாவங்களைத்தான் அவர் சுமந்தார். அதனால தான் சொல்கிறார், எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். நீங்கள் செய்ய போகிற அநியாயம் அக்கிரமங்கள் எல்லாம் அவருக்கு தானே தெரியும். அவர் அநியாயம் செய்தாரா என்ன? அவர் அக்கிரமம் செய்தாரா என்ன? அல்ல,
அவர் பிதாவுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாரா என்ன? அல்ல பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இருந்தாரா என்ன? நிறைவேற்றுறதுக்கே இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் எல்லாம் என்னென்று கேட்டால், நாங்கள் உபாசிக்கிறோம், உபாசிக்கத்தான் வேணும், உபாச நாட்களை கூட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த உபாசம் ஏன், எதுக்கு நாங்கள் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உபவாசம் என்றால் என்ன? எதுக்காக நீங்கள் உபாசிக்கிறீங்க? நொறுங்குண்ட இருதயங்களை ஆற்றி தேற்றவும், கட்டப்பட்ட மனிதனுடைய கட்டுக்களை அவிழ்க்கவும், நொறுக்கப்பட்டவர்களை நொறுக்கத்தில் இருந்து தூக்கி எடுக்கவும், விழுந்தவர்களை தூக்கி எடுக்கவும், பாவிகளை தூக்கி எடுக்கவும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறதும், உடை இல்லாதவனுக்கு உடை கொடுக்கிறதும், என்னவா பாவத்தில் இருக்கிறவங்களை தூக்கி எடுக்கிறது தான் அந்த உபவாசம். நாங்கள் நமக்குண்டு உபவாசம் இருக்கிறது இல்லை. நாங்கள் சில காரியங்களை உபவாசிப்போம். என்னென்னு கேட்டால், இந்த காரியம் நடக்கிறதுக்காக நான் எத்தனை நாளும், அதெல்லாம் ஆண்டவரிடத்தில் கரத்தில் இருக்குது. எங்களோட காரியங்கள் எல்லாம் கையாளுறது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. நீங்கள் மற்றவருக்காக செய்யும்போது ஆண்டவர் உங்களுக்காக செய்யாமல் இருப்பாரா என்ன? தியானித்து பாருங்க வேதத்தை. அடிக்கப்பட்ட நாளில் இருந்து, அவர் நொறுக்கப்பட்ட நாளில் இருந்து, அவர் கல்லறைக்கு கொண்டு போட்டப்பட்ட நாளில் இருந்து, நாங்கள் ஊரில் இருக்கும்போது சிலுவையை தூக்கி கொண்டு கன தூரத்துக்கு தோளில் வச்சு கொண்டு போவாங்க. போனால் முதலாவது தியானிப்பு, ரெண்டாவது தியானிப்பு, மூன்றாவது தியானிப்பு, நாலாவது தியானிப்பு, அஞ்சாவது தியானிப்பு, ஆறாவது தியானிப்பு, ஏழாவது தியானிப்புண்டு விழுந்து 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 தான் சிலுவையோட விழுந்து 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 தான் எழும்புவாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாவம் செய்துட்டு வாரவங்களை கொண்டே இதுக்கு அவங்க சபைக்கு பின்னாடி கொண்டு போய் சிலுவை ஒன்று இருக்கும், சிலுவைக்கு பின்னால் தான் கட்டி வைப்பாங்க. கட்டி வச்சுட்டு தான் தண்டுவாங்க. லெவலையில் பாவம் செய்தவே கல்யாணம் செய்கிறதுக்கு வருவாங்க. கல்யாணம் செய்ய வரும்போது புறக்கோயிலில் வச்சு தான் செய்வாங்க. ஒரு நாளும் பரிசுத்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அது பரிசுத்தமான இடம். பரிசுத்தமான பலிப்பிடத்தில் வச்சு தாலி கட்ட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் குடும்பமாக இருந்து போட்டு வரும்போது தாலி கட்ட மாட்டாங்க, பிற்புறத்தில் தான் வச்சு கட்டுவாங்க. அந்த காலத்தில் இருந்தேன்னு சொல்லி எங்களுடைய அம்மா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காலங்களில் இருந்தவங்களும் இருக்கிறாங்க, வைராக்கியம் கொண்டு இருந்தவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய பாடுகளை நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ராஜேந்திரன் பாசத்த சபையில் நாங்கள் இருக்கும்போது அவங்க சிலுவையை கொண்டு எல்லா இடங்களும் சுற்றி திரிவாங்க. பெரிய மண்டபம் போட்டு அதில் இருந்து சிலுவை தியானிப்பாங்க, தூரத்துக்கு கொண்டு திரிவாங்க எல்லாம். அப்போ அப்படியான காரியங்கள்லாம் செய்கிறதில்ல. இருந்தில் நாங்கள் வேதத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். வேதம் நமக்கு என்ன சொல்லுது? ஆண்டவர் பட்ட பாடுகள் யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, தேசங்களுக்கு இருக்கிற ஜனங்களுக்காக. அப்போ இந்த தியானிப்புகள் ஒன்றும் இல்லாதபடியினாலே தான் ஜனங்கள் கெட்டு சீர்கட்டு போகிறார்கள். நாங்கள் பார்க்குறோம் இந்த பாடுகளை எல்லாம். நீங்கள் ஒரு கடைசி 3 மாதத்துக்கு இந்த வேதத்தை நீங்கள் தொடர்ந்து படித்து கொண்டு வந்தீங்கன்னா பாவமண்டா என்னென்று தெரியும். பாவமண்டா என்னென்று தெரியும். நாங்கள் படிக்க ஒவ்வொரு நாளும் படித்து சில காரியங்கள் எங்களை கண்களுக்கு தென்படுறதில்லை. ஆனால் தென்படும் போது தான் தெரியுது, ஐயோ இதை விட்டு நாங்கள் விலக வேணும், இதை விட்டு நாங்கள் இதை பண்ண வேணும் என்று எங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது. என்னென்னு கேட்டால் எல்லாரும் சுத்தம் பண்ணுன்னு சொல்ல வரையிலாது. எல்லாரும் சுத்தம் இல்லாதவங்களை எங்களை சுத்தப்படுத்த வந்த தேவன். எல்லாரும் பரிசுத்தம், எல்லாரும் நீதிமான்கள், எல்லாரும் விசுவாசிகள் என்று சொல்ல இயலாது. எல்லாரும் அந்த வேதத்தின்படி நடந்து கொண்டு வரும்போது அப்படியான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நடத்தி கொண்டு வருவார். அந்த பாடுகளின் நாள் எதற்காக? வேதம் எதற்காக? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? எதற்காக வந்தார் என்ற அந்த உண்மையிலேயே படித்தவனோ படிக்காதவனோ யாருக்கு கண்டாலும் ஒரு அறிவு இருக்கத்தானே வேணும். படிக்காதவனுக்கு இருக்கிற அறிவு கூட படித்தவனுக்கு இல்லை.
ஏன்னு கேட்டால் படிக்காதவனுக்கு தெரியும் என்னுடைய பாவங்கள். ஏன்டா அவன் படிக்காமல் இருந்து பல சேத்துகளுக்குள்ள மிரிக்கப்பட்டு பாவத்துக்குள்ளே கிடந்து பச்சை தண்ணி போல குடித்து கஞ்சாக்குள்ளே கிடந்து குடிவரியில் கிடந்து மிதந்தவன் மனம் திரும்பும் போது ஐயோ நான் இந்த பாவத்துக்குள்ளே கிடந்தபடியாக தானே ஆண்டவர் என்ன தூக்கி எடுத்தார். இது படித்தவனுக்குள்ள அந்த காரியங்கள் இருக்காது. நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு பணம் இருக்குது, என்னட்ட எல்லாம் இருக்குது. ஆனால் உன்னிட்ட எல்லாம் இருக்குது, பரலோகத்துக்கு போகிற வழி உனக்கு இருக்குதா? இல்லையே. நீ மறிச்சா அங்கே போவாய். உன் பணம் உன்னை கொண்டே பரலோகத்தில் சேர்க்குமா, இல்லை உன்னுடைய படிப்பு கொண்டே பரலோகத்தில் சேர்க்குமா? நீ மரணத்தை, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை ருசி பார்த்துப்பார். ருசி பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றால் யார் என்று. ஏனென்றால் நாங்கள் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமளே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாவம் பச்சை தண்ணி போல குடிக்கிறாங்க பாருங்கள், எல்லா நாடுகள்லையும் தான். இப்போ இந்த கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறவர்களுக்கே கொடூரமான காரியங்கள் செய்கிறாங்க, கொடூரமான காரியங்கள் செய்கிறாங்க. நீங்கள் இருக்கிற தேசங்கள் எல்லாம் எந்த தேசங்களுக்கு? ஆண்டவர் படைத்த தேசம், ஆண்டவர் உருவாக்கின தேசம், கல்லையும் மண்ணையும் உருவாக்கின தேசம், பூமியையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேசம் ஆண்டவர் படைத்தது. ஆண்டவர் சொன்னார் என்னன்னு கேட்டால், பூமியில் பார்த்து வெளிச்சம் உண்டாக்கடவுதாக என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று, இருள் உண்டாக்கடவுது, இருள் உண்டாயிற்று, மரம் செடி உண்டாக்கடவுது, மிருகங்கள் ஜீவங்களை உண்டாக்கினார். தேசத்தையே அவர் அண்ட சராசியங்களையும் படைத்த தேவனையே நாங்கள் வெறுக்கிறோம். அப்படி வெறுக்கிற நாங்கள் மரித்தால் எங்கே போவோம்? எங்களுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா? மரித்தா நாங்கள் நினைப்போம் என்னென்னு கேட்டால் சவக்காலைகள் தான். சவக்காலைக்கு உன்றை புன இதுதான் போகுது, ஆனால் உன்னுடைய ஆவி எங்கே போகுதுன்னு பார். ஆண்டவர் அதனால தான் சொன்னார் என்னென்னு கேட்டால், பாவத்தில் இருந்து மரித்தவன் பிழைப்பார். பாவத்தில் இருந்து மனம் திரும்பி மரித்த பாவத்துக்கு மரித்து கிருபைக்கென்று பிழைக்கிறவன் அவன் பிழைப்பான். அவன் ஆண்டவரோடு திரும்பவும் மரித்தாலும் அவன் பிழைப்பான். நாங்கள் மரித்தாலும் திரும்பவும் உயிர்ப்போம். என்று கேட்டால் நாங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டோம். எங்களுக்குன்ற ஒரு மரணம் இருக்குது, 2 மரணம் இருக்குது. ஒன்று பாவ மரணம், ஒன்று பல்லவத்துக்கு போகிற மரணம். பல்லவத்துக்கு போகிற மரணம் எது? நாங்கள் மரித்தாலும் பிழைக்கிற மரணம். அந்த தான் மரணம். நாங்கள் மரித்துட்டோம், ஆனால் பிழைப்போம் ஆண்டவரோடு. ஆனால் இங்கே பாவத்துக்கு மரித்தவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பாட்டா பாதாளத்துக்குள்ள தான் போகும். அதுக்காகத்தான் ஆண்டவர் அந்த பூமிக்கு வந்தார், பாவத்திலேருந்து உன்னை மனம் திருப்புறதுக்கு, பாவத்தினை விட்டு விலகிறதுக்கு. நாங்கள் மரிக்கிறோம். மரித்தவன் ஒரு நாளும் பிழைக்க மாட்டான்னு சொல்லலாது. அதாவது மறுபடி பிறந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். மரித்தாலும் அவர்கள் பிழைப்பார்கள். ஆனால் பாவத்தை விடமாட்டேன், இதுதான் எனக்கு வழிகாட்டி என்று இருக்கிறவங்க தயவு செய்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி தேவனுடைய பக்கமாய் திரும்புவீங்களா இருந்தால் நீங்கள் மரித்தாலும் ஆண்டவரோட மறுபடி உயிர்த்தெழுந்து வருவீங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் இந்த பாடுகளின் நாள் எதற்காக, என்னத்திற்காக என்று தெரியாமல் நல்ல வடிவாக ஒவ்வொரு வருஷமும் பெருகுது பாடுகளை நினைக்கிறோம், நினைவு கூறுகிறோம். இப்போ பாருங்கள், எங்களுடைய தாய் தகப்பன் செத்தால் அதை இந்த கிழமை இந்த வருடத்தில் இந்த நாளில் செத்தாண்டு நாங்கள் நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரியே அவங்க நினச்சிட்டு போவாங்க. உயிர்த்த ஞாயிறு அதே மாதிரியே செய்துட்டு போவாங்க. உயிர்த்த ஞாயிறு கொண்டாட்டம், ஓகே, அந்த உயிர்த்த ஞாயிறு முடிந்து. ஆனால் ஆண்டவர் வரும் வரைக்கும் என் அப்பத்தை புசித்து என் இரத்தத்திலே பானம் பண்ணுகிறவன் குற்றமற்றவனாயிருக்கவன், தன்னைத்தானே நிதானித்து அறிந்து அப்பத்தை புசிக்கவன். இன்றைக்கு யார் அதையெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க? குற்றமற்றவர்களாயிருங்கள் என்று. தேவனுடைய வார்த்தைகள் நான் உங்களுக்கு இதை எழுதி அனுப்பாக கொண்டு வர இல்லை. அதாவது எப்பயுமே
இந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமியிலே என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்து 40 நாள் சோதிக்கப்பட்டாரோ அந்த நாளில் இருந்து அவருக்கு சோதனைகள் ஆரம்பம். அவரை சோதிக்கிறதுக்கண்டே பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர்கள் எல்லாரும் பின்பற்றி வராங்க. ஆனாலும் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஜனங்களை தன் பக்கமாய் திருப்ப வேணும் என்று ஏராளம் ஜனங்களை, குருடர்களை, செவிடர்களை, ஊமைகளை, சப்பானிகளை, பெரும்பாடு இறைத்தவர்களை, மரித்தவர்களை, குஷ்டரோகிகளை, எல்லாரையும் பேதுருவின் மாமியாரை, இப்படி காற்றையும் கடலையும் வந்துட்டு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை மறுதளித்தாங்க பாருங்க. ஆனாலும் ஆண்டவருடைய ராஜ்யம் அவர் மரித்தாலும் மரிக்கிறதற்கு முன்னமாக கொடுத்தாரு பாருங்க. பேதுரு விட்ட கையில் என் சபையை கட்டி எழுப்புவாய். அவன் கட்டி எழுப்பினான். அவன் மட்டுமாக 12 அப்போஸ்தலரும் கட்டி எழுப்பினாங்களுங்க. பவுலை பார்க்குறோம், என்ன நல்ல ஓட்டத்தை ஓடினான் பாருங்க, விசுவாசத்தை காத்து கொண்டான். ஏன்? அவங்க இந்த மரணத்தை ருசி பார்த்தாங்கள். அப்போஸ்தலரில் பாருங்க, அடிக்கப்பட்ட ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க பாருங்க. உங்களின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுறான். பிரசங்கம் பிரசன்னமாய் மாறினது பாருங்க. அதுதான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நாங்கள் தியானிப்பு. முழுக்க தியானிக்கத்தான் வேணும். 7 தியானிப்பு இருக்குது. தியானிப்பு எல்லாம் அவர் பாடுகளுக்கு முன்பாக அவர் செய்த காரியங்களில் இருந்து அவர் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அவர் எங்கேயுமே தன்னை உயர்த்தல பாருங்க. பிதாவை மட்டும்தான் உயர்த்தி வைத்தார். அதனால தான் பிதாவிடத்திலே அவர் சொல்கிறார் என்னென்று கேட்டால், பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அது உம்முடைய சித்தமே ஒழிய என்னுடைய சித்தம் இல்லை. இரண்டு அவர் அனுப்பினதும் அவர்தான் திரும்பவும் அவரை கொண்டு வைப்பார். அப்போ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். எப்படி நிறைவேற்ற வந்தார்? இப்போ நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், அதே மாதிரி தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொண்டு போகிறான். அதுவும் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளம். அதாவது பாருங்க, பலியிட கொண்டு போகும்போதும் கட்டைகளோடும் போகும்போது ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்குறான். அப்போ அதே மாதிரி தான் ஆபிரகாம் பாருங்க விசுவாசித்தான். ஏன்னு கேட்டால், தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரே, வாக்குத்தத்தம் தந்தவர் வாக்கு மாறாதவர் இல்லையா? அப்படி விசுவாசித்தானுங்க. இன்றைக்கு நாங்களும் என்ன செய்ய வேணுமெண்டா, அப்போ புதிய ஏற்பாட்டில் மத்தேயில இருந்து நீங்கள் தொடர்ந்து அப்படியே வாசித்து கொண்டு வரும்போது அந்த பாடுகளை குறித்து 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 நாங்கள் வாசிக்கும் போது நாங்கள் மற்றவர்களுக்காக பாடுபடுவோம், மற்றவர்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம், மற்றவர்களுக்காக ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார்ல, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்து மாண்டு மடிந்து பலன் கொடுக்குமானால் பலன் கொடுக்க வேணும். அவர் அப்படித்தான் கொடுத்தாரு. ஆஹா, கொண்டு போனாங்க, அவர்கிட்ட விழாவில் குத்தினாங்க பாருங்க, ரத்தம் வந்து. ஆனாலும் அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிவுபடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய எலும்புகளில் ஒன்றுமே முறிவுபடுவதில்லை. கல்வன்களுக்கு போய் பார்த்தாங்க, கல்வன்கள். ஆனால் இவருக்கு பாருங்க எப்படியாக அந்த அதில் இருந்த காவல் சேவகரே என்ன செய்கிறான்டா, திகைச்சு போனான் என்று பார்க்கிறோம். உண்மையிலேயே அவர் மெய்யான தேவன் என்று சொல்லுகிறார். அப்போ எப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படியாக வர்ணிக்க வேணும் பாருங்க. அவர் அழகும் சௌந்தரியம் உள்ளவரை அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் ஆக்கினோம். தயவு செய்து நான் உங்களுக்கு கொடுக்கிறது இந்த காரியங்கள் என்னென்று கேட்டால், இதை நான் உங்களுக்கு தியானிப்பாய் நான் கொடுக்கவில்லை. ஏன்னா தியானிப்பு இது எல்லாம் ஆண்டவருடைய சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் தோணும். நமக்கு அது ஜீவ பலன்.
இந்த நாங்கள் தியானிக்கிறோம், இந்த வருஷம் தியானிப்போம், அடுத்த இந்த இப்போ உயிட்ட ஞாயிறு வந்ததுக்கு அப்புறம் அந்த தியானிப்பெல்லாம் முடிந்துடும். இல்லைங்க, நாளுக்கு நாளாய் ஆண்டவரே, என் பாவம், என்னுடைய நோய், என்னுடைய இது, என்னுடைய காரியங்கள், என் பிள்ளைகள், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், என்னுடைய தேசங்கள், என்னுடைய தேசத்து ஜனங்கள், சபையில் எல்லாருக்காக நீங்கள் பாடுபட்டீங்க ஆண்டவரே. அப்படி ஜெபிக்க 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 ஜெபிக்கத்தான் அந்த தியானிப்பு நமக்குள்ளே வந்து கொண்டு இருக்கும். தியானிக்கிறோம். ஆனால் சீசர்களை பாருங்க, 12 அப்போஸ்தலரும் ஆண்டவர் மரித்ததுக்கு பிறகு பல மேல் வீட்டில் வந்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார், பலமாக இறங்கிட்டார். அதுக்கு பிறகு அவங்க பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அடிக்கப்பட்ட ஆண்டவர், நொறுக்கப்பட்ட ஆண்டவரை பிரசங்கம் பண்ணுறாங்க. நீங்கள் தான் அவரை கொலை செய்தீங்கள், இந்த நியாயாதிபதியை கொலை செய்தது நீங்கள். அப்படியா சொல்கிறாங்க பாருங்கள். தியானித்து பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேர் தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுகிறோம்? கனம் பண்ணுறது இல்லை. நான் அநேக குடும்பங்களுக்குள்ள நான் பார்க்குறேன், அநேக குடும்பங்களுக்குள்ள பார்க்குறேன், தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுகிறது குறைவு, மிக மிக குறைவு. உங்கள் மனைவிமாருக்கு கற்றுக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, போகிற வீடுகளையே எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும் என்று கற்றுக் கொடுங்க. ஒரு அம்மாவை பார்க்குறவங்களுடைய கண்ணீர்களை நாங்கள் கேட்கும்போது கவலையாக கிடக்கிறது. ஒரு தாயை கொலை செய்து போட்டால் மகளும் மருமகருமா சேர்ந்து கொலை செய்திருக்கிறாங்க இலங்கையில். இங்கே ஒரு தாயை பார்க்குறோம், மகனை விட்டு கல்யாணம் கட்டிய ஒரு கிழமைக்குள்ள விட்டுட்டு போயிட்டா. எவ்வளவு பாடுகள்! இந்த காலத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு மாமியார் இருக்கக்கூடாது. இங்கே தாயை பார்க்குறோம், இங்கே தாயை சிலுவை நடிகளை பார்க்குறோம். மாமியார் இருந்தால் உபத்திரவம், கணவனுக்கு சட்டம். அப்போ ஆண்டவர் இப்படி ஒரு தியானிக்கிற நீங்களே எப்படி செய்கிறண்டா எப்படி இருக்கும்? இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். தயவு செய்து உங்கள் தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுங்க. என்னுடைய தாய் எனக்கு தகப்பன் இல்லை. நான் பிறந்து 31 நாள் இறந்துட்டார். ஆனால் என்னுடைய தாயாரை நான் மரண பரியந்தமும் கனம் பண்ணேன். அப்படி கனம் பண்ண வேணும். நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், ஆனால் அந்த நேரத்தில் கிறிஸ்தவர்களாக இருந்தோம், இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். அந்த கிறிஸ்தவர்களாக இருக்கும்போதே தாய் தகப்பனை கனம் பண்ணினாங்கள் என்றால், கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கும்போது எப்படி கனம் பண்ண வேண்டும்? பாகப்பிரிவினை என்று சொல்லி அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், பிரச்சனையான காரியம். தயவுசெய்து உங்கள் தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால், காய்ச்சலும் தலைவலியும் அவனவனுக்கு வந்தால் தான் தெரியுமெண்டு. அதே மாதிரி தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்து அதுகள் வளர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யும்போது அந்த தலைவலியும் காய்ச்சலும் அவங்களுக்கு தெரியும், அப்போக்கு தான் தெரியும். தயவுசெய்து உங்கள் தாய் தகப்பன்மாரை கனம் பண்ண பாருங்கள். அதே மாதிரி மன்னிக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆண்டவரை பார்க்குற இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் இருக்கிற கல்வல்ல அவர் தாகாதது ஒன்றும் செய்ய இல்லையே என்று சொன்னவனை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். அவன் ஆண்டவரை நிந்தித்ததன் நிமித்தம் அவன் மன்னிக்கப்படலை. ஏன்னா ஆண்டவரை நிந்திக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பேச்சு, அது இன்மையிலும் இல்லை மறுமையிலும் மன்னிக்க முடியாது. அப்போ நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேணும் என்று தேவன் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாரு. தியானிக்க வேணும், எல்லாம் தியானிக்கணும். வருஷம் தியானிக்க வேணும். எப்படி நீங்கள் ஜனவரியில் துவங்கினீங்கள் என்று சொன்னால், நீங்கள் ஜனவரியில் துவங்கினீங்கன்னு சொன்னால் அடுத்த இது பாடுகள் வரும் வரைக்கு தொடர்ந்து அப்படியே தியானிக்க வேணும். எங்களுடைய பாவம், எங்களுடைய குற்றம். ஏன்னா நாங்கள் ஒரு நாளும் தவறு செய்யாமல் இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு சின்ன தவறுகள் செய்து கொண்டு தான். ஆண்டவரே, நீர் எனக்காய் பாடுபட்டீரப்பா, நான் இன்றைக்கு என் பிள்ளைய பேசிவிட்டேன், என்னை மன்னியுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் எனக்காய் பாடுபட்டீங்க ஆண்டவரே, நான் இப்படி பொய் சொல்லி போட்டேனே ஆண்டவரே, என்னை மன்னியுங்க ஆண்டவரே. சொல்லாமல் இருப்போமா? என்ன எத்தனை பொய்க்கு மேலே பொய் அடுக்குவோம் பாருங்க. அடுக்கிறதெல்லாம் அடுக்கி போட்டு வந்து தியானிப்போம்.
தியானிக்கிறதுக்கு ஆத்துமாக்களுக்கு, விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் இது வேதம் ஒரு மனமகிழ்ச்சியானது. வேதத்தை நாங்கள் திறப்போமாக இருந்தால் கர்த்தருடைய தியானிப்பு முழுக்க அவருடைய வேதத்தின் தியானிப்பு, பாடுகளின் தியானிப்பு, அது மட்டுமில்லை, எல்லாம் தியானிக்க வேண்டியது. அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது அவருடைய மரணத்தை நாங்கள் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய மரணத்தை ருசி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய மரணத்தை ருசி பார்த்தோமா இருந்தால் எதற்காக என்று சிந்திச்சு கொள்வோம். ஆண்டவருடைய மரணம், அவர் ஆண்டவருடைய மரணம். சாதாரணமான ஒரு மனுஷனுடைய மரணத்தை நாங்கள் பார்க்க முடியாது. ருசி ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்கணும். மேலண்டு கேட்டால் தியானிக்கணும். ஒவ்வொரு நாள் ருசித்து பாருங்கள் இந்த வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், ஏசாயாவில் சொன்னது மாதிரி அவர்கள் ஏசாயா 53 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய தூக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனாலே அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். அவர் தேவனாலே வாதிக்கப்பட்டாரப்பா, அவர் தேவனாலே தானப்பா சிறுமைப்பட்டார், நமக்காகையா இல்லையே என்று எண்ணினோம். பாருங்க, இந்த எண்ணம் எப்பயுமே இருக்குது. சில பேர்கிட்ட இருக்குது பாருங்க, ஆண்டவர் வந்தார், ஆண்டவர் போனார், ஆண்டவர் பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், வேண்டு உயிர்த்திட்டார், இப்போ உயிரோடு இருக்கிறாரு, நாம் செய்கிறத எல்லாம் செய்து போட்டு. சில பேர் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால், இன்னும் வயசு இருக்குது, வயசு போனதுக்கு பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். வயசு போனதுக்கு பிறகு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட என்னது பிரயோசனம்? அவர் வந்து உங்களுக்காக செய்த காரியங்களை நீங்கள் செய்யாமல் அப்படியே போயிடுவோம் என்று சிந்திக்கிறீங்களா? கர்த்தருக்காக வாழுங்க, ஆண்டவரை ருசித்து பாருங்கள். இந்த மரணத்தை ருசி உங்களுடைய பாவம்தான். தயவுசெய்து உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் ஏனென்று கேட்டால் உங்கள் பிள்ளைகள் அநேகருடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்பட இல்லை. ஏன்னா சரியான விதத்தில் மனம் திரும்ப இல்லை. மனம் திரும்பினா தானே மன்னிக்கப்படும். அநேகருடைய மீறுதல்கள் இன்னும் மீட்கப்பட இல்லை. ஏனென்று கேட்டால் நீங்கள் மீறுதலில் இருந்து விடுபட்டால் தான் உங்களுக்கு மீட்கப்படும். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் இதில் மீறிட்டேன், என்னை மன்னியும், இதில் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும், இதில் பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னியும், இதில் நான் ஆண்டவரே தகப்பனே வஞ்சனை செய்துட்டேன், என்னை மன்னியும். இன்றைக்கு மன்னிக்கிறதுக்கு நாங்கள் முந்திக்கொள்ள மாட்டோம். பாருங்கள், அநேகருடையது நான் ஏன் போகணும், நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் மறக்கணும், நானேன் என்று சொன்னால், ஆண்டவர் நீ உன்னை நான் யார் என்று அறியேன் என்று தான் சொல்லுவேன். நீ யார் என்று எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவருடைய பாடுகள் எல்லாம் பாடுகள் தான். நாங்கள் முக்காவாசியும் தியானிக்க வேண்டியது ஏசாயா 53 இருந்து அப்படியே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, ஜோவான் இப்படியே நாங்கள் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான தியானிப்பு கிடக்கு பாருங்க. வாசித்து கொண்டு போனோம்டா எல்லாத்தையும் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குறேன். ஏனென்று கேட்டால் எனக்கு ஒரு கொஞ்ச நேரங்கள்லாம் இந்த இதுகளை குறித்து சொல்ல முடியும். அதுக்கப்புறமாக நாளுக்கு நாளாக பாடுகளை பற்றியும் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் என்னால் முடிஞ்சதை நான் எல்லாம் முற்றும் தேறினேன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏதோ நான் வீட்டில் இருந்து வேதத்தை படிக்கிறேன்னா, வேதம் முக்கியம் எனக்கு. அதுதான் எனக்கு ஒரு உயிர் முயற்சி. உங்களுக்கும் அதைத்தான் கற்றுத்தாரன். மதத்தை நீங்கள் கொண்டு வராதீங்க. இதுக்கு தயவு செய்து யாரும் மதத்தை தயவு செய்து கொண்டு வர வேணாம். தேவன் மதத்தை சாதிக்க வர இல்லை. உங்களுக்கு இருக்கிற குறைபாடுகள், குற்றங்கள், பாவங்கள் நிவர்த்தி செய்ய வந்தார். அவர் மதத்தை சாதிக்க வரவில்லை. உங்களுக்குள்ள ஒரு மார்க்க வழியை கொண்டு வர வந்தார். ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வர வந்தார். நீங்கள் அந்த மதம், நீங்கள் இந்த மதம், நீங்கள் அந்த மதம்ன்ட்டு அவர் எந்த மதத்தையுமே அவர் சாதிக்க இல்லையே. பூமியில் வந்து பாவத்தை தானே சுமந்தார்.
அதனால தான் சொல்கிறேன், அதிசய அதிசயருடைய நீதியிலும் விட உங்கள் நீதி அதிகமாக இருக்கும். நீதி நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் எவ்வளவோ காரியங்களை கற்றிருக்கலாம். சில பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்ற பிள்ளைகளுக்குள்ள வேதத்தை படித்திருக்கிறீங்க, பைபிளை படித்திருக்கிறீங்க. நான் ஒரு சகோதரிகிட்ட கேட்டேன், நான் படிக்கும்போது பைபிள் படித்தேன் நான்ட்டு. படிக்கிறவங்களுக்குத்தான் அந்த அறிவு வர வேணும். படிக்காதவனாக தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன படித்தவனும் பட்டதாலியும் ஆண்டவருக்கு கூப்பிட வர இல்லை பாருங்கள். பாவிகளையும் பரதேசிகளையும் மீட்க வந்தேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமாம், புழுதியிலேருந்தும் குப்பையிலேருந்தும் தூக்கி இருக்கிறாரு. அப்போ படித்த உங்களுக்குள்ள இன்னும் அறிவு தேவனை குறித்த அறிவு உங்களுக்குள்ள இன்னும் பெருகியல்லவா இருக்கணும். படிக்காதவங்களுக்குள்ளேயும் பெருகத்தான் வேணும், படித்தவங்களுக்குள்ளேயும் பெருகத்தான் வேணும். எல்லாரும் தேவராட்சியத்தை கண்டுகொள்ளத்தான் வேணும். ஏனென்று கேட்டால் எல்லாருக்காயும் தான் அவர் வந்தார். அவர் பாருங்க சொல்கிறார், துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். துன்மார்க்கரோட கொண்டே போட்டார்கள் பிரேத குழியை. ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தாரே. நீங்கள் துன்மார்க்கரோட போட்டீங்கள், பிதாவானவர் அவரை ஐஸ்வர்யவானோடு வைத்தார். நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், லாசரு ஆபிரகாமுடைய மடியில் கிடந்த லாசரை பார்க்கிறோம், பருக்கள் நிறைந்தவனாய். அப்போ நீங்கள் பாருங்கள், யார் எங்கே இருக்க வேணும்னு சொல்லி சொன்னால் பாவத்திலேருந்து மனம் திரும்ப வேணும், பரிசுத்தமாக்கப்பட வேணும். அப்போ எங்களுக்கு எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எதுதான் வந்தாலும் ஆண்டவர் எங்களை காத்து கொள்றதுக்கு தன்னுடைய தூதர்களை எங்களுக்கு கட்டளையிடுவார். பாதம் கல்லிடாராதபடி பாதுகாக்கிறார். தியானிப்போம். தியானிக்கிறது தப்புண்டு. ஆண்டவற்ற பாடுகளை தியானிக்க வேணும். அந்த தியானிக்கிறதுன்படி நாங்கள் நடக்கும். தியானிப்பண்டா என் ஆண்டவரே எனக்காக 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 என் ஜனங்களுக்காக என் பிள்ளைகளுக்காக தியானிப்பு. இங்கே பார்க்கிறோம், கல்வனை மன்னிக்கிறாரு. தாயை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்கிறாரு. தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. இன்றைக்கு நீ பரதேசியில் இருப்பாய் என்று சொல்கிறாரு. எருசலேம் குமாரத்தியை பார்த்து சொல்கிறாரு, எனக்காக அழாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்கிறாரு. பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறாரு. எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறாரு. அப்போ நாங்கள் இது எல்லாம் என்ன, யாருக்காக? எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் தேசங்களுக்காக, என்னுடைய ஜனங்களுக்காக, என்னுடைய சபைகளுக்காக. அப்போ அதை நாங்கள் என்ன செய்யணுமா? எங்களுடைய பாவங்கள் நாங்கள் சொல்ல முடியாது, பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். பாவம் அப்பப்போ சின்ன சின்ன பாவம் வந்து நம்ம குட்டி கொண்டு தான் இருக்கும் பாருங்க. அப்போ அதில் இருந்தெல்லாம் தேவன் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றவர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய பரிந்து பேசுதல் எங்களை குறித்து அவர் சொல்லுகிறார் என்னென்று கேட்டால், புறப்பட்டு செல்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று. ஏனென்று கேட்டால், தாகம் உள்ளவன் மேலே தான் தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலத்தில் தான் ஆறுகளை பெருகச் செய்வார். அப்போ நீங்கள் தாகமாயிருந்தால் உங்களுக்குள்ளே வறண்டு போய் கிடக்கிற ஜனங்களுடைய நிலங்களை அவர் என்னதான் ஆறுகளால் என்றப்பார், அபிஷேகத்தால் என்றப்பார். அப்போ நாங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் அபிஷேகத்திலே போய் ஆத்துமாக்களை சந்திக்க முடியும். அபிஷேகத்தோடு போகணும். சும்மா நின்றுட்டு சும்மா அவனை ஆத்துமா கிடையாது. ஜெபம் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி, ஆண்டவரே நான் இன்றைக்கு போகிறேன் இந்த வாசலை திறவும், ஆண்டவரே இன்றைக்கு போகிறேன் இந்த வாசலை திறவும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ப்ரேயர் பண்ணித்தான் எங்கேயுமே செல்லுகிறார். மலையில், தரையில், ஒலிவ மலையில், அங்கே எங்கேயெல்லாம் நிற்கிறாரோ ப்ரேயர் பண்ணுறார் பாருங்க. முழங்கால் படிக்கிட்டு ஒட்டாக்க போட்டு ப்ரேயர் பண்ணுறார் பாருங்க. அப்போ நாங்களும் அதே மாதிரி இருக்கணும். பாடுகளை அனுபவிக்கணும். பாடுகள் இல்லாமல் பரலோராட்சியம் இல்லை. பாவத்தை விடாமல் பரலோராட்சியத்துக்கு போகவே முடியாது. பாடுகளை அனுபவிக்காமல் பரலோராட்சியம் போகவும் முடியாது.
பாடுகளையும் அனுபவிக்கணும், பாவத்தை விட வேணும். பாவத்தை விட்டு பாவியை நேசியுங்கள். அதாவது ஆண்டவரோட ஒத்த கேட்குறாங்க, நீங்கள் பாவிகளுக்கு பக்கத்தில் இருந்து போஜனம் பண்ணுறீங்களா? பாவத்தை வெறுத்து பாவியை நேசித்தார். இன்றைக்கு நீங்கள் பாவத்தை வெறுங்க, பாவிகளை நேசியுங்க. அப்போ பாவத்தை வெறுக்கும் போது அவர்களுக்கும் சொல்லுங்க, ஆண்டவர் உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய தவறுகளுக்காக, உன்னுடைய குற்றங்களுக்காக மரித்தார். தயவுசெய்து இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடையது, என்னுடையதல்ல. இது வேதத்தில் இருந்து உங்களுக்கு கொடுக்குற இந்த வேத வாக்கியங்கள். நான் இதோட முடிக்க போகிறேன். ஏனென்று கேட்டால், நான் 35 வருடங்களாக இந்த தேவனுடைய வார்த்தைகளை நான் வாசிக்கிறத நானும் பிரயோஜனப்படுத்த வேண்டும். என்னால் முடிந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாருக்கும் கொடுக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட வேணும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தயவு செய்து இது ஒரு மத காரியங்கள் என்று நினைக்கக்கூடாது. இது உங்களுக்குள்ளே ஒரு மார்க்கத்தை கொண்டு வர வேண்டும், உங்களுக்குள்ளே ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வர வேணும், உங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வர வேண்டும். தேவன் மெய்யாகவே இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொண்டு வர வேண்டும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெண்டா நீங்கள் பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாது. எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு பாவங்கள் இருக்கிறது. அதை நாளுக்கு நாளாக நாங்கள் விட வேணுமாக இருந்தால், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால், ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும், இந்த வேதம் தான் உங்களுக்கு கடைசி காலத்தில் நியாயம் தீர்க்கும். இந்த வேதம் வெளிச்சம். இந்த வெளிச்சத்திலே நீங்கள் நடக்கும்போது பாவத்தை விட்டு விலகி ஓடி தேவனிடத்திலே ஓடி வருவீங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் முடிந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள். ஏனென்று கேட்டால் காலம் பொல்லாதா இருக்கிறது. நீங்கள் பார்க்குறீங்க தானே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயிலிருந்து அப்படியே யோவான் காண சொல்லியிருக்கிறார். என்னென்று கேட்டால், யுத்தத்தின் செய்திகளையும் அறிவீர்கள், பூமி அதிர்ச்சி, வெள்ளப்பெருக்கு, சுனாமி, சூறாவளி, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எல்லாம் எழும்பும் என்று சொல்லியிருக்குது. இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பினால் பல ராஜ்யத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த நாங்கள் பெற்ற ரட்சிப்பை உங்களுக்கும் சொல்லியிருக்கிறோம். தயவு செய்து எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த பாடுகளின் நாளிலே தியானித்து, வார்த்தைகளை தியானித்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவனிடத்திலே மன்றாடி கேட்கிறேன். நாங்கள் ஒரு விசை தேவனிடத்திலே இருந்து பரிந்து பேசுவோம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீங்கள் தந்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி சுவாமினி. தகப்பனே, நீங்கள் எங்களுக்காய் அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க. பாவமுடைய தழும்புகளினாலே நாங்கள் சுகமடைந்தோம் ஆண்டவரே. மற்றவர்களும் ஆண்டவரே தகப்பனே பாவத்திலிருந்து விடுதலையாகி என் ஆண்டவருடைய ரட்சிப்புக்களை வரத்தக்கதாக ஆவியானவர் தாமே நீங்கள் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ரட்சிப்பு உம்முடையது ஐயா. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கைகள் குன்றவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு காதுகள் மந்தமாகவும் இல்லையப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.